Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் நிறைய வந்து லீவ்ஸ், லோட்டஸ், மேங்கோஸ் அந்த மாதிரி தான் வந்து பேசிக்கான டிசைன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வச்சு வந்து நம்ம ஃபில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி லீவ்ஸை வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம மெட்டீரியலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேசிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ நம்ம பேப்பரில் வந்து நம்ம இந்த லைன்ஸை வந்து சென்டராக வச்சு நான் வந்து 2 பக்கமும் வரைஞ்சிட்டேன். பட் இது இங்கே நம்ம மெட்டீரியலில் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக போடையில் ஒருவேளை நம்மளுக்கு வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக சடனாக நான் பண்ணிகிட்ருக்கையில் யோசித்த ஒரு விஷயந்தான் இது. ஸோ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மெட்டீரியலுக்கு கீழே வச்சுட்டு வந்து நம்ம இது மேலே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆரி ஒர்க்கில் நிறைய பிளேசஸில் வந்து நம்ம லீஃப் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சைஸஸ், ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லோடிங் ஸ்டிச், இன்னொன்று வந்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் வந்து நம்ம ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லோடிங் ஸ்டிச், ஹாஃப் லோடிங் ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த 4 லீஃப்மே வந்து நம்ம இன்றைக்கி ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு நான் டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டுலிப் பிராண்டில் வந்து 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லீஃபை சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த லீஃபை வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து லோடிங் ஸ்டிச்சே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலேருந்து த்ரெட் எடுக்கிறேன். உள் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, ஸோ நம்ம க்ராஸாக லோடிங் ஸ்டிச் கொடுப்போம் இல்லைங்களா, க்ராஸ் லோடிங். ஸோ அந்த கான்செப்டில் வந்து நம்ம உள்ள ஒரு லாக், வெளியே ஒரு லாக். ஸோ அதே மாதிரி உள் பக்கம் வெளி பக்கமாக எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ள ஒரு லாக், வெளியே ஒரு லாக். ஸோ ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி சின்ன லீவ்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லோடிங் ஸ்டிச் யூஸாக இருக்கும். நம்ம ஏன் அவுட்லைன் போட்டு இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவுட்லைன் போட்டு பண்ணையில் நம்மளுக்கு ஒரே அளவில் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லைனவே வந்து பேஸாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம லீஃபை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுட்டு நம்ம ஜரிலையோ இல்லை பீட்லேயோ வந்து நம்ம ஒர்க் பண்ணையில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி இழுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இங்கே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு மைல்டாக வந்து தெரியும். ஸோ ஜரி த்ரெட்லேயோ இல்லை பீட்ஸ் வச்சோ வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ நம்மளோட ப்ராக்டிஸ் செஷன்றனால நான் ஸோ இதே த்ரெட்டை வச்சு வந்து நான் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
லீஃபோட ஷார்ப் எட்ஜஸ் எப்படி வரணும், லோடிங் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃபை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை விட வந்து இது கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சென்டரை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ லீஃபோட சென்டரை வந்து டிவைட் பண்ணி 2 பக்கமாக வந்து இந்த லீஃபை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த லீஃபை வந்து நம்ம ஹாஃப் லோடிங் ஸ்டிச், அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் போட தேவையில்லை. நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம உள்ளே வெளியேன்னு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் இதுக்கு வந்து அப்படி இல்லை. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அங்கேருந்து வந்து நம்ம ரிவர்ஸ் வந்து இழுத்துற போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போட்டுக்கலாம். ஸோ அந்த லீஃபோட கொஞ்சம் கீழே தள்ளி நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சென்டர் போர்ஷன்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஸோ அதுக்கு ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இப்போ இந்த பக்கம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து கொண்டு போகிறோம். அப்படியே கீழே வந்து அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதே மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் த்ரெட்டு கொண்டு போகையில் பாருங்கள், இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து அந்த சைட் போடணுங்கிறனால இந்த லைனுக்கு இந்த பக்கமாக வந்து நம்ம அந்த லாக் ஸ்டிச்சை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு ரிட்டன் வரையில் இந்த லைனுக்கு இந்த பக்கமாக வந்து நீங்கள் லாக் ஸ்டிச்சை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சைடு நீங்கள் த்ரெட்டு கொண்டு போக போகிறீங்களோ அந்த பக்கமாக வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வரையில் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு வரையில் இந்த லைனுக்கு இந்த பக்கம். ஸோ நமக்கு இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இங்கே வரையில் லைனுக்கு இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையிலையுமே வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே ஆரி கற்றுக்கிறதுக்கும் கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிறதுக்கும் நம்ம மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மளோட லீஃபை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம இதே த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம்.
எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்த லீஃப் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குது. நம்மளோட ஷேப்புமே வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் சென்டராக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்குமே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச், ஹாஃப் லோட் ஸ்டிச் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த லீஃபோட கொஞ்சம் கீழே தள்ளி வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கிறோம். ஸோ சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கீழே லாக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் லாக் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இந்த லீஃபில் வந்து இந்த டைரெக்ஷன் போயிட்டோம். ஸோ இந்த பக்கம் மாற்றி மாற்றி நம்ம பண்ணோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சைடாக தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் மேலேயே ஃபர்ஸ்ட் ஒரு டைரெக்ஷனை ஒரு சைடை வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் அடுத்த சைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த லீஃப்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஸ்டிச் பண்ணலையே வந்து உங்களுக்கே அது வந்து தெரிய வந்துடும். எந்த மாதிரி இடத்துல வந்து ப்ளவுசஸில் வந்து எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களோட ஐடியா தான். நம்மளுக்கு வந்து போடுறதுக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம டிசைன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன லீஃபில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்னதில் நீங்கள் லைன்ஸ் போட்டு அதில் குட்டி குட்டியாக நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெரிய லீஃப், சின்ன லீஃப் எந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்தந்த லீஃப்க்கு வந்து நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ லீஃபுங்கிறனால நம்ம எல்லாமே வந்து க்ரீன் கலர்லேயே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் க்ரீன் ஷேடே வந்து லைட் ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே கலர் காம்பினேஷன் வேணான்றதுக்காக இதுக்கு வந்து நான் கொஞ்சம் லைட் ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு இன்னொரு கலரும் ஒரு காம்பினேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. நம்மளோட ஒர்க்லேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ சேம் இதையும் வந்து அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ டபுள் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சைடாக வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறனால சென்டரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த லீஃபையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுத்தோம். இதுக்கு வந்து நம்ம தேவைப்பட்டால் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட டிசைனை பொறுத்து நம்ம எந்த இடத்துல நம்ம அந்த டிசைனை அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்து ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவுட்லைன் வந்து உங்களுக்கு தேவையில்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 3 லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து 4வது லீஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணோம். இது ரெண்டும் வந்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணோம். ஹாஃப் லோடிங் ஸ்டிச்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இதை வந்து நம்ம 2 பக்கமும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த லீஃப் வந்து ஒரு சைடாக வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பெரிய லீஃப், இந்த மாதிரி லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சைடாக தான் வந்து இதையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடாக வந்து நம்மளோட இந்த லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த 2 கலர் த்ரெட்டையுமே வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து நம்ம முதல்ல கொடுத்துக்கலாம். நம்ம அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சைடாக தான் வந்து நம்ம இந்த லீஃபை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், மறுபடியும் அந்த லைன் மேலே உள்பக்கமாக ஒன்று, வெளிப்பக்கமாக ஒன்று. ஸோ இந்த லீஃப் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கிறனால பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த லைனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு ஸ்டிச், அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட கேப் வந்து தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ இதே சின்ன சைஸ் லீஃபாக இருக்குது அப்படின்னோன்னா நம்ம மாற்றி ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமுமே வந்து ஒரே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃபாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம சிங்கிள் சைடாக வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம டபுள் ஷேட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ அதோட அவுட்புட்டுமே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையவே வந்து ஐடியாஸ் அண்ட் டிப்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை எதனா சஜஷன்ஸ் இருந்தாலோ கூட எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த லீஃபையும் வந்து 2 சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். சென்டரில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 4 டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்லையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஒரே லீஃபில் வந்து 2 ஷேடு வந்து கலர் கொடுத்து ட்ரை பண்ணிட்டோம். அதே மாதிரி 2 கலர் ஆஃப் த்ரெட் கொடுத்து ஒரு மாதிரி ஷேடட் கலர் வர்றது மாதிரியான. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.